வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவிகேனுடைய ஸ்டேட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோங்க. டிவிகே கட்சியில் அமைச்சர்களான நிதியமைச்சர் திரு மரியம் வில்சன் அவர்களும், மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களும் இன்றைக்கி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை பற்றிய வீடியோ தாங்க. என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஹைப் அடிச்சு விடுங்க மக்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, தமிழ்நாட்டின் பட்ஜெட்டுங்க, அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழ்நாடு பட்ஜெட் வர இருக்கிறது மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கான முன்னெடுப்புகளை நிதியமைச்சரான மாண்புமிகு மரியம் வில்சன் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் அவர்களும் இதில் முனைப்பு காட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிதி பட்ஜெட்டுங்க ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வர இருக்கிறது. இந்த பட்ஜெட்டு ஏற்பாடாக முக்கிய துறை அதிகாரிகளெல்லாம் அழைச்சி ஒரு 15-16 நாள் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். கள ஆய்வுகள்லாம் செஞ்சாங்க. நம்ம பட்ஜெட்டில் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புகளை நாங்கள் முறையாக முதலமைச்சரின் ஆலோசனையின்படி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். மிக விரைவில் தமிழக பட்ஜெட் வர இருக்கிறது. நாங்கள் ஊழல் லஞ்சம் இதில் 100% நாங்கள் முழுமையாக ஒழித்திருக்கிறோம். எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து தமிழக மக்கள் அனைவரும் வரவேற்கிறாங்க. எங்களுடைய டிவிகேனுடைய ஆட்சியை பார்த்து ஊழல் லஞ்சம் நிர்வாகத்தில் நாங்கள் முற்றிலும் ஒழிச்சிருக்கோம். எங்களுக்கு மென்மேலும் எங்களுக்கு மக்கள் எங்களை வரவேற்கிறார்கள். ஒளிமறைவற்ற லஞ்சம் லாவணியமற்ற தூய கவர்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட்ஜெட் மிக விரைவில் வர இருக்கிறது. பட்ஜெட்டில் மிக பிரமாண்டமான அறிவிப்புகள்லாம் வர இருக்கிறது. அதாவதுங்க, மகளிருக்கான 2500 ரூபா மாதந்தோறும் அது வருமா, அல்லது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா வழங்குவது அந்த திட்டமா, இல்லை திருமண உதவி திட்டமான ஒரு திட்டங்க, அதை 8 கிராம் தங்கம் கொடுக்குறதுங்க. இப்படி இந்த திட்டங்களை நாங்கள் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதற்கான முன்னெடுப்புகள்லாம் நாங்கள் முதலமைச்சரின் ஆலோசனையின் கீழ் நாங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். மிக விரைவில் தமிழக பட்ஜெட் வர இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான அறிவிப்புகள்லாம் வர இருக்கிறது மக்களே அப்படின்று மாண்புமிகு நிதியமைச்சர் திரு மரியம் வில்சன் அவர்கள் சமீபத்திய பேட்டியில் கூறியிருந்தாருங்க. கூடவே மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரான திரு விக்னேஷ் அவர்கள், மாண்புமிகு திரு விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் ரெஸ்ட்ரோ பார் அப்படிங்கிற ஒரு திட்டம் வருகிறது மக்களே. அதை எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப கிரிட்டிசம் பண்ணுறாங்க. ரெஸ்ட்ரோ பார் திட்டம், அதாவது மதுக்கடைகளை படிப்படியாக தனியார் வசம் ஒப்படைக்க போகிறார்களா, அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க ரெஸ்ட்ரோ பார் திட்டம் என்றால் இது வந்துங்க, அமைச்சர் அவர்கள் சொன்னதாங்க. ரெஸ்ட்ரோ பார் திட்டம் கர்நாடக மாநிலத்திலையும், அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலம், அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்தில் இந்த ரெஸ்ட்ரோ பார் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற போக்கில் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்ருக்கோம். இது நவீனமாக இருக்கும், மதுக்கூடங்கள்லாம் நவீனமாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டவர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா நீட்டாக நாகரிகமாக நீட்டாக அந்த லெவலுக்கு இந்த ரெஸ்ட்ரோ பார் மூலமாக ஹைஜீனிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் செயல்படுத்தலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். கூடவே சொன்னார், இந்த டிவிகே அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கும் தமிழ்நாடு மதுபான துறையின் மூலம் வருமானம் ஈட்டுவது அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது.
இந்த வருமானத்தை மதுபானத்துறையின் மூலம் தான் ஈட்டணுமா அப்படிங்கிற எண்ணம் துளியும் கூட இந்த அரசுக்கோ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கிடையாது. டாஸ்மார்க் மூலமாக நம்ம வருமானத்தை ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமது முதல்வருக்கோ டிவிகே கட்சிக்கோ துளியளவும் கூடாது, துளியளவும் இல்லை. அதுதாங்க நிறுவனம். நாங்கள் வருமானம் ஈற்றணும் பொருட்டு ரெஸ்டோ பார்க் கொண்டு வராங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. நாங்கள் வருமானம் ஈட்டணும்னு நினச்சிருந்தோம்னா ஏன் கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகளை நாங்கள் மூடியிருக்கோம்? ஏன் மூடியிருக்க வேண்டும்? பாருங்கள், 717 மதுபான கடைகளை நாங்கள் மூடியிருக்கிறோம். எங்களுக்கு வருமானம் பெருசு இல்லைங்க. வருங்கால தமிழ்நாட்டு மக்களை, இளைஞர்களை பாதுகாக்கும் பொருட்டு தாங்க நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீ சொல்லப்போனால் இந்த மதுவுக்கு அடிமையான மக்களை விடுவிக்கணும், இந்த மதுவிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டத்தையும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அதையும் மிக விரைவில் நிறைவேற்றுவோம். அதாவது மதுவுக்கு அடிமையான இளைஞர்களை அந்த மது பழக்கத்திலிருந்து விடுவிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டங்கள் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். மிக விரைவில் அறிவிப்போம். மேலும் தமிழ்நாட்டு இளைஞர்களை மதுவுக்கு அடிமையாகாம இருக்கும் பொருட்டு மது பழக்கத்திலிருந்து அவங்களை பாதுகாப்பது எப்படி என்பது பொருட்டும் நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கான திட்டங்களை நாம் மிக விரைவில் வெளியிடுவோம். படிப்படியாக அந்த மதுபான கடைகளை மூடுவதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த ரெஸ்டோ பார்லாம் ஒன்றும் இது பெரிய வருமானத்துக்காகலாம் செய்யலை. பக்கத்து மாநிலங்களில் செய்கிறாங்க, கேரளா, கர்நாடகாலாம் செய்கிறாங்க. அதை ஏன் நம்ம தமிழ்நாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த மதுபானத்துறையின் மூலமாக தான் அரசுக்கு வருவாய் வரணும்னு சொல்லி, வருவாய் ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுடைய முதல்வருக்கோ துளி அளவும் கிடையாது அப்படின்னு கூறினார் நமது மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரான திரு மாண்புமிகு விக்னேஷ் அவர்கள். அதாங்க இரண்டு அமைச்சர்களுடைய சமீபத்திய ஒரு அறிவிப்புகளை தான் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த டிவிகே அரசு, அவர் நம்ம அமைச்சர் சொன்னதுங்க, லஞ்சம் லாவணியத்துக்கு எதிராக நாங்கள் முற்றிலும் லஞ்சத்தை ஒழிச்சிருக்கோம் அப்படி என்று அமைச்சர்கள்லாம் மாறுதட்டி பேசுகிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் க்ளீன் கவர்னன்ஸ் அண்டு குட் கவர்னன்ஸ் கொடுப்பதான் எங்களுடைய தலையாய எண்ணம் அப்படிங்கிறது சொல்லிகிட்ருக்குறாங்க. சமீபத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கூட சொன்னாங்க, அதாவது அமைச்சர்கள் மேலே எந்த புகாரும் வரக்கூடாது, அப்படி ஊழல் புகார்களோ மற்றும் முறைகேடுகளோ அமைச்சர்கள் மீது புகார்கள் எழுந்தால் உடனடியாக பதவிகள் பறிக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்கிறாருங்க நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள். வாழ்த்துவோம், வரவேற்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் ஹைப் பண்ணுங்கள் மக்களை. சூப்பர் சாட்டு கூட பண்ணலாம். மீண்டும் நாம் சந்திப்போம் ஒரு அருமையான வீடியோவில். நன்றி, வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.